தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு கோடை மழை 90 விழுக்காடு அதிகம் பெய்துள்ளதாக வானிலை மைய தென்மண்டல தலைவர் அமுதா தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத அளவாக இந்த ஆண்டு கோடை காலத்தில் அநேக இடங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் வானிலை மைய தென்மண்டல தலைவராக அண்மையில் பொறுப்பேற்றுள்ள அமுதா முதன்முறையாக செய்தியாளர்களை சந்தித்தார். கோடை மழைன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே இன்று வரை 19ஆம் தேதி மே வரைக்கும் தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்காலில் பெய்த அளவு 192.7 மில்லிமீட்டர். 192.7 மில்லிமீட்டர். இயல்பு நிலைன்னு சொல்ற நார்மல் 101.4 மில்லிமீட்டர். இது சராசரி நிலையை விட 90% அதிகம். தமிழ்நாட்டில் எப்போது தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்றும் அமுதா கூறினார். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை துவங்கும் தேதி 27 மே என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனை ஒட்டிய ஒரு சில நாட்களுக்கு கழித்து தமிழக பகுதிகளுக்கும் அது பரவக்கூடும். அது அப்ப கேரளால எப்ப துவங்குதோ அதுக்கப்புறம் நம்ம சொல்ல முடியும். இதனிடையே மத்திய கிழக்கு அரபிக்கடலில் வருகிற 22ஆம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் அது வடக்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடையக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் தமிழ்நாட்டில் இன்று அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களிலும் தர்மபுரி, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெய்ய வாய்ப்பு உள்ளதாக கூறியுள்ளது. நாளை கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு மாவட்டங்களிலும் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும், நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மே 25ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மழை தொடரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மே 23ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் கணித்துள்ளது. இன்று காலை 8:30 மணியுடன் நிறைவடைந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியத்தில் 14 சென்டிமீட்டரும், கலையநல்லூரில் 13 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர், பாகலூர், பேரிகை, சூளகிரி, உதனப்பள்ளி, மத்திகிரி உள்ளிட்ட சுற்றுவட்டாரங்களில் கடந்த ஒரு வாரமாக இரவு நேரத்தில் மட்டும் மழை பெய்து வந்த நிலையில் தற்போது பகலிலும் பலத்த மழை பெய்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே தற்காலிக தரைப்பாலம் மழையால் அடித்துச் செல்லப்பட்டதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கனமழையால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. அத்தியாவசிய தேவைக்கு கூட 20 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்ல வேண்டிய நிலை இருப்பதால் ஆபத்தை பொருட்படுத்தாமல் அப்பகுதி மக்கள் கயிறு கட்டி அக்கறைக்கு சென்று வருகின்றனர். எனவே புதுப்பாலம் அமைப்பதற்கான பணிகள் முடியும் வரை மீண்டும் தற்காலிக பாலம் அமைக்க அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர் மழையால் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் 500 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள எள் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. தஞ்சாவூர் மாவட்டத்தில் கோடைக்கால பயிர்களான நிலக்கடலை, உளுந்து, எள்ளு ஆகியவை சாகுபடி செய்யப்படுகின்றன. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக பெய்யும் கனமழையால் எள் பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. அறுவடைக்கு தயாரான பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதால் மகசூல் இழப்பு ஏற்படும் என விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். கடலூரில் 2 நாட்களாக பெய்த மழை காரணமாக சுவர் இடிந்து விழுந்ததில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். திட்டக்குடி கொடிக்குளம் தெற்கு தெருவில் ரஞ்சித் சத்யா தம்பதியினர் குடிசை வீட்டில் கடந்த 17 ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். வசிப்பதற்கு இடமின்றி துவைக்கும் நிலையில் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ரஞ்சித் கோரிக்கை விடுத்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் மழையால் 10,000 நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்தன.
கோபிச்செட்டிப்பாளையம் தடப்பள்ளி பாசன பகுதியில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் நெல்மணிகள் அறுவடை செய்யப்பட்டு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் கருங்கரடு, புதுக்கரைப்புதூர், மேவானி உள்ளிட்ட பகுதியில் நேற்று இரவு முதல் விடிய விடிய விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. இதனால் கொள்முதல் நிலையங்களில் வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் முளைவிடும் நிலையில் இருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட உயர்மட்ட மேம்பாலம் திடீரென உள்வாங்கிய வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆளூர் மொகலார் இடையே கெடிலம் ஆற்றின் குறுக்கே 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. மேம்பாலத்தை திறப்பதற்கான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் நேற்று பெய்த கனமழையால் திடீரென ஒரு பகுதி பெரிய அளவில் உள்வாங்கியது. இதனால் தரமற்ற முறையில் மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தரமான முறையில் சீரமைத்த பிறகே பாலத்தை திறக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கனமழை காரணமாக கொணலவாடி, கம்பட்டு, பாண்டூர் ஆகிய கிராமங்களில் சுமார் 100 ஏக்கரில் அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த நெல் பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமானது. கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழையால் நெல் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியது. ஏக்கர் ஒன்றுக்கு 35,000 ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். சேதமான நெற்பயிர்களை வேளாண்மை துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகின்றனர்.